இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. உலகமே நேற்று அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவமா இந்த நேபாளில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் காணாமல் போயிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப தீவிரமாயிட்டே வருது. எல்னினோன்னு சொல்கிறாங்க, இன்னும் பல பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் இந்த பெருவெள்ளத்துக்கான அந்த மூலக்கூறே பார்த்திங்கன்னா திபெத்தில் தான் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. பனி உருகி அந்த ஆற்றுல உளுந்தப்ப அந்த தண்ணிலாம் அப்படி தெரிச்சு போய் அந்த ஆற்றுல அப்படியே ஓடுது. கோஷி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோஷி நதியில் அப்படியே ராட்சச அணை அப்படியே உடச்சா எப்படி இருக்கும், அப்படியே அந்த கனாடி தண்ணி மொத்தமாக அடித்து நாசம் பண்ணால் எப்படி இருக்கும். அந்த காட்சியை இது வரைக்கும் படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். நேற்று உண்மையிலே அது ஏஐ வீடியோவா ஏதோ படக்காட்சி அப்படின்ற மாதிரி என்னால் யோசிக்க வச்சிருச்சு. இப்பேற்பட்ட ஒரு பேரிடர் சம்பவம் ஏற்கனவே நடக்கும் அப்படின்ற மாதிரி 2016 மத்திய நீர் ஆணைய தலைவர், அதாவது அவர் பேர் கன்ஷம் ஜா அப்படின்றவங்க சொல்லியிருக்காரு போல. கிட்டத்தட்ட 4.4 ரிக்டர் ஸ்கேலில் நிலநடுக்கமும் வந்திருக்கு. ஓகே, அந்த வெள்ளம் நிலநடுக்கம் ரெண்டுமே சேர்ந்து தான் இப்பேற்பட்ட ஒரு பேரழிவை நிகழ்த்தி இருக்குன்றதை நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது உலகமே நேற்று அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவமா இந்த நேபாளில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் காணாமல் போயிருக்காங்க. அது அந்த எண்ணிக்கை கூடும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமயம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த பெருவெள்ளத்தில் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் தேசிய ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தகவல் கிடைச்சிக்கிட்டே வருது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இந்த கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப தீவிரமாயிட்டே வருது. எல்னினோன்னு சொல்கிறாங்க, இன்னும் பல பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே மக்களாகிய நம்ம தயாராகணுமா, அதுக்கான மெசேஜ் தான் இதுவா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். அதற்கான இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த திபெத் மற்றும் இந்த நேபாள், இந்த 2 நாடுகளில் நடந்த அந்த பெருவெள்ளம் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெருவெள்ளம் இந்த நேபாளில் இருக்கக்கூடிய அந்த கோஷி ஆறுன்னு சொல்கிறாங்க, அந்த போடே கோஷின்னு சொல்கிறாங்க. இந்த போடே கோஷின்றது நேபாளில் ஒரு நதி, ஆறு, அங்கே அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதே திபெத் நாட்டில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொய்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் இந்த பெருவெள்ளத்துக்கான அந்த மூலக்கூறே பார்த்தீங்கன்னா திபெத்தில் தான் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. திபெத்தில் ஜாங்ஜாங் போ அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பனி மலைகள்லாம் இருக்குது. அந்த பனி பாறையெல்லாம் உருகி அங்கே ஒரு ஆறு மாதிரி அங்கே ஏதோ ஃபார்ம் ஆகிருக்கு அந்த மலையிலே. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லஹெண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28,000 அடிக்கு மேலே அந்த ஆறு இருக்குது. இந்த பெருவெள்ளத்துக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திபெட்டில் இருக்கக்கூடிய ஜாங்ஜாங் போ அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பனி பாறைகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பனி பாறைகள் பல ஆண்டுகளாக உருகி 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 அங்கே ஒரு ஆறு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அந்த ஆறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சி லெவல்லேருந்து 28,000 அடிக்கு மேலே இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது. அந்த ஆற்றுல தான் அந்த பனிப்பாறைகள் திடீர்னு உருகி, அந்த பனிப்பாறை எப்படி உருகுச்சுன்றதையும் நம்ம சொல்லிடலாம். அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க, அந்த வானிலை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திபெத்தில் ஒரு 4.4 ரிக்டர் ஸ்கேல் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் அந்த பனிப்பாறைகள் உருகி அந்த ஆற்றுல விழுந்து அந்த அதிர்ச்சியில் அப்படி தண்ணிலாம்
செதறி தான் அந்த ஆற்றுல அப்படியே ஓடி வந்து பெருவெள்ளமாக அது வந்து மாறி பல உயிர்களை காவு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையாலே ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் பக்தா கயாஸ்தா அப்படின்றவரும் அதை தான் சொல்கிறாரு. மேபி இதுதான் ரீசனாக இருக்கும், இதனால தான் இப்போ ஏற்பட்ட ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா டிபெட்ல வந்து பொய்கு அப்படின்ற ஒரு நதியா அந்த பேர் வந்து அங்க அது பேர்ல சொல்றாங்க. அதுவே வந்து நேபாள கிராஸ் பண்றப்ப அது பேர் வந்து போடே கோஷி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுவே இந்தியாவில் வந்து என்ட்ரு ஆகும்போது கேங்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 3 நாட்டில் 3 பேர்ல அந்த ஒரே நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ வரைக்கும் ஒரு 1000 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பீப்புள்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா பொதுவாகவே இந்த திபெத் மற்றும் நேபாள் நாட்டுகளுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போவாங்க. அந்த வகையில் 800 பேர் வந்து வெறும் ஃபாரினர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இன்னும் பல நாடுகள், கனடா, யூகேன்ற மாதிரி பல நாடுகளில் வந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் இது வந்து பெருப்பட்ட ஒரு பேரிடர் சம்பவம் நடந்திருக்குன்றது உலகத்தையே வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதே மாதிரி ஈசா யோகா மையத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 குழுக்களில் பல பேர் வந்து அந்த கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு போயிருக்காங்க. அதில் வந்து 148 பேர் திபெத்தில் வந்து பத்திரமா இருக்கிறதாகவும், இன்னும் பல பேர் வந்து நேபாளில் வந்து பத்திரமா இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் 77 பேரோட நிலைமை மட்டும் என்ன ஆயிடுச்சு, அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்ற மாதிரி ஈஷா யோகா மையத்திலேருந்து தகவலும் கிடைச்சிருக்கு. அவங்க 77 பேரும் பார்த்தீங்கன்னா திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸில் இருந்திருக்காங்க. அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸையே வந்து அந்த பெருவெள்ளம் வந்து அடித்து தகர்த்துட்டு உடச்சி வெளியெடுத்துட்டு போயிருக்குன்னா எப்பேற்பட்ட ஒரு பெருவெள்ளமாக இருந்திருக்குன்றதை நம்மளால யோசிக்க கூட முடியல. அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸில் 77 பேர் இருந்திருக்காங்க. எங்கன்னா அந்த ஈஷா யோகா மையத்திலேருந்து போயிருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களை சார்ந்த அந்த குடும்பம் வந்து ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருக்காங்க. அது அவங்களை மீட்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து முழு வீச்சில் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வரைக்கும் அவங்களுடைய தகவல் எதுவும் கிடைக்கல. மேபி இதுக்கப்புறம் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், நல்லா கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எத்தனை பேரை மீட்க போகிறாங்க, இன்னும் எவ்வளோ பேர் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த ஒரு பெருவெள்ளத்துலேருந்து திபெத்தும் நேபாளும் வந்து மீண்டு வரப்போகுது, மீண்டு வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு வரலாறாக இருக்கும். ஓகேயா, அதில் வந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது பெரிய சவாலாக இருக்க போகுது. இப்பேற்பட்ட ஒரு பேரிடர் சம்பவம் ஏற்கனவே நடக்கும் அப்படின்ற மாதிரி 2016 இந்திய, அதாவது மத்திய நீர் ஆணைய தலைவர், அதாவது அவர் பேர் வந்து கன்ஷம் ஜா அப்படின்றவங்க சொல்லியிருக்காரு போல, இந்த மாதிரி சம்பவம் எப்போ வேணாலும் நடக்கும், இந்தியா அதுக்கு தயாராக இருக்கணும், இந்தியா மட்டும் இல்லை நேபாளும் திபெட்டுமே தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பனிப்பாறை உருகுச்சுன்னு சொன்னல, உருகி அந்த ஆற்றுல வந்து உடஞ்ச உடனே தான் அது செதறி தண்ணி வந்து வெள்ளமாக வந்து சீறி பாஞ்சிருக்குன்றப்போ கிட்டத்தட்ட 4.4 ரிக்டர் ஸ்கேலில் நிலநடுக்கமும் வந்திருக்கு. ஓகே, அந்த வெள்ளம் நிலநடுக்கம் ரெண்டுமே சேர்ந்து தான் இப்பேற்பட்ட ஒரு பேரழிவை வந்து நிகழ்த்தி இருக்குன்றதை நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான சம்பவம் வந்து ஏற்கனவே நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லல, மத்திய நீர் ஆணைய தலைவர் திரு கன்ஷம் ஜா அப்படின்றவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்போ யாருமே பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றப்போ இதுக்கப்புறமாச்சு இந்திய அரசு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து இப்போ விடுத்திருக்காங்க. இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா திபெட்டில் போடே நதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே வந்து நேபாளில் வந்தப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் போடே கோஷே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே இந்தியாவில் வந்து என்ட்ராயிருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கங்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே ஒருவேளை இந்தியாவிலையும் இந்த பெருவெள்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்றதை வந்து இந்திய அரசு ரொம்ப தெளிவாக கையாண்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா பீகார் உள்ளேருந்து நுழைஞ்சு அப்படியே வந்து யூபிக்குள்ளே போகுது. ஸோ இந்த 2 ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு சம்மந்தமாக எல்லா நடவடிக்கையும் வந்து தீவிரமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் தான் வந்து எந்த ஒரு பாதிப்பும் நடக்கலை. ஆனால் இந்த நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் சாலைகள் வந்து அடிச்சிட்டு போயிருக்கு. அதில் வந்து ஏறக்குறைய 60 பிரிட்ஜஸ்லாம் வந்து சின்ன பின்னமாக இருக்குன்ற மாதிரி நம்ம தேசிய ஊடகங்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாலைகள், அந்த போக்குவரத்தே வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் துண்டிக்கப்படல, எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் நெட்வொர்க்கு,
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்தே வந்து அதை பற்றி நான் பின்னாடி நான் விரிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாக்காக அந்த கைலாஷுக்கு வந்து பல பேர் போயிருக்காங்க. கைலாஷ் மானசரோவர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பல பேர் போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க குடும்பத்தினர்லாம் வந்து கதறாங்க. என்னடா எங்கள் குடும்பத்தினர் அங்கே போனாங்களே, என்ன ஆச்சோ, அவங்க நிலைமை என்னன்றதே ஒன்றுமே புரியாமல் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இங்கேருந்து எத்தனை பேர் வந்து நேபாளுக்கும் திபெத்துக்கும் அந்த ஆன்மீக சுற்றுலா போனாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த சூப்பர் டூரிஸ்ட் நிறுவனம் அப்படின்றதும், அப்புறம் நேபாளில் இருக்கக்கூடிய சாம்ராத் டூரிஸ்ட் நிறுவனம் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்மீக சுற்றுலா அவங்க ரொம்ப டைப் பண்ணி இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் கொண்டு போவாங்க போல் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த சூப்பர் டூரிஸ்ட்ன்ற அந்த நிறுவனம் சாம்ராத்தோட கை கோர்த்து தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 54 பேரை வந்து அங்கே நேபாளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து யார் யார் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து போயிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்திலேருந்து 11 பேர் போயிருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து 5 பேர் போயிருக்காங்க, தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து 16 பேர் போயிருக்காங்க, தருமபுரி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிருக்காரு, திருச்சியிலேருந்து 4 பேர் போயிருக்காரு, திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர், திருவாரூரில் 2 பேர், நாமக்கல்லில் ஒருத்தர், மயிலாடுதுறையில் 7 பேர், சென்னையிலேருந்து 6 பேர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 54 பேர் வந்து நேற்று அந்த நேபாளில் இருக்கக்கூடிய லன்ரூப் அப்படின்ற பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நதி ஓடுது இல்லை, அந்த போடே கோஷின்ற நதி, அது பக்கத்துலேயே ஒரு ரோடு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ரோடு வழியாக தான் காலையில் இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8லேருந்து 8:30 மணி இந்த வாக்கில் தான் நடக்குது நேபாளில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க தமிழர்கள், அவங்க வந்து ஒரு 3 வேனில் போயிட்டு இருக்கிறப்ப தான் இந்த சம்பவம் நடக்குது. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுது அவங்களுக்கு. என்னடா இப்போ ஏற்பட்ட ஒரு ராட்சச ஒரு வெள்ளம் நம்மளை நோக்கி வருது அப்படின்றத பார்த்துட்டு அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, வேன்லேருந்து இறங்கி குடுன்னு ஓடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேரை வந்து சேஃப்டி பண்ணிட்டாங்க. மீதி 34 பேரோட நிலைமை என்ன அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குழுக்கள், காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் அப்படி எல்லாருமே ஒரு குழுக்களாக ஒன்று சேர்ந்து அவங்கள மீட்பு பணியில் வந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை இவங்களும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ எண்ணும் கொடுத்துருக்காங்க. அவங்கள மீட்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் வந்து ஒன்றிய அரசோடு சேர்ந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காத்மாண்டுல இருக்கக்கூடிய இந்திய தூதரகமும் முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க. தமிழர்களையும் இந்தியர்களையும் மீட்கக்கூடிய பல பணிகளை வந்து அவங்க தீவிரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே மீட்கக்கூடிய தமிழர்கள் வந்து உடனடியாக அவங்களுடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு அங்கே வந்து நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உடனுக்குடனே தொடர்பு கொள்கிற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசும் தமிழ்நாடு அரசுமே அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அப்புறம் பல எண்ணற்ற உதவிகளை வந்து செஞ்சு அவங்களை பத்திரமா தமிழ்நாட்டுக்கு தாயகத்துக்கு கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்களா அப்படின்றது கேட்டால் இன்னொரு நிறுவனமும், அதாவது மகாதேவ் கைலாஷ் யாத்ரா அப்படின்ற நிறுவனம் சென்னையில் இருக்கு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 பேரை வந்து அங்கே ஆன்மீக சுற்றுலா கூட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் கிடைக்கலையா. அதுதான் வந்து கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்கள வந்து விரைந்து மீட்டு தாயகம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ முழு வீச்சில் இப்போ இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே வந்து உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பில்டிங்கில் மாட்டிக்கிட்டார். அவரை வந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் முடிஞ்ச அளவுக்கு அவரை ஹெல்ப் பண்ணி அவர் வந்து மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஹெலிகாப்டர்லேருந்து பல பேர் அப்படி வந்து மீட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா இது, நான் ஃபஸ்ட்டில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் தெரியுமா, இனிமே இப்பேற்பட்ட ஒரு பேரழிவை நோக்கி தான் இந்த உலகம் நகருதா. இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஒரு மழை காலத்தில் வந்து அவ்வளோ சம்மரில் அடிக்கிற மாதிரி வெயில்லாம் அடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நிபுணர்கள் ரிசர்ச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே வந்து உலகம் இதுக்கு தயாராகணுமா அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த எல்னினோனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே சென்னையில் வந்து இந்த டிசம்பர் மாதம்னா எல்லாருமே வந்து பயத்தில் இருப்போம். எங்கனடா வெள்ளம் வருமா, மழை எவ்வளோ பெய்யும் அப்படின்ற மாதிரியான பயத்திலே இருப்போம். இந்த வருஷம் இந்த வருஷம் ஏற்கனவே வெயில் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி மழையும் பெய்யும் அப்படின்ற மாதிரி வானிலை நிபுணர்கள் வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி கடந்த ஆண்டு நம்ம பார்த்துருப்போம், வயநாட்டில் எப்பேற்பட்ட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ பேர் பலியானாங்கன்ற சம்பவத்தையும் நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ கூட சமீபத்தில் வயநாட்டில் திரும்பவும் அதே மாதிரி ஒரு நிலச்சரிவு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் கடந்த ஆண்டு சம்பவம் அந்த நிகழ்வோடு இந்த வாட்டி கொஞ்சம் குறைவு தான்.
ஆக மொத்தம் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நம்ம பார்த்தது இல்லையே, ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த உலகம் நமக்கு ஏதோ சொல்ல வருது, ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்குது. நீங்கள் எல்லாம் வந்து ஒழுங்கா இருங்க, இயற்கையை வந்து நீங்கள் காக்கணும், என்னையை நீங்கள் வந்து அழிச்சிங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி அப்படியான ஒரு மெசேஜை வந்து கிளியராக நேச்சர் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நேச்சரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்மளை பாதுகாக்கும்ன்றது தான் உலக நீதி. நன்றி, வணக்கம்.